Hey, hi guys. Hello. Okay. Voice clear இருக்குல்ல? Shall we start now? Yes. Okay, cool. So let me quickly check the participant list. Okay, I guess we are good to start now. Okay. ஓகே ஸோ கைஸ் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி பவர் பி டெஸ்க்டாப் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எப்படி இருக்குன்னா மெயின்லி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு அந்த செக்யூரிட்டி சைடு நம்ம இது வரைக்கும் டெவலப் பண்ண ரிப்போர்ட்டை எப்படி வந்து மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும், மீன்ஸ் ஷேர் பண்ணால் எப்படி செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் டேஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாகவே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு டெக்னிக்கலாகவே இல்லாமல் லைக் அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம், எப்படி குயிக்காக அதை எப்படி லேர்ன் பண்ணுறது, மீன்ஸ் எப்படி நம்ம கற்றுக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கலாக அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் பவர் பேல செக்யூரிட்டி சைட் பார்க்க போகிறோம். ஸோ செக்யூரிட்டி சைட் பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த பவர் பே சர்வீஸ் சைட் போவோம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி பவர் பேல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். So give me a minute and quickly share my screen. Okay, screen தெரிஞ்சிச்சுனா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். Hello. Yes, sir, you are visible. Okay, super. So குயிக்கா MS Paint போய்க்கிறேன். ஸோ பேசிக்காகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்கு. டெஸ்க்டாப்ல நம்ம ஏதோ ஒரு டிசைன் பண்ணோம். லெட் மீ ஓப்பன் தட் டு. ஸோ நம்ம நிறைய டிசைன் பண்ணோம். மீங்க ஆல்ரெடி ஒரு டேட்டாவை லோட் பண்ணோம், லோட் பண்ணிட்டு ஒரு சில இந்த ஃபார்மேட்டிங் பண்ணோம், டில்ட் ரூப் பண்ணோம், புக் மார்க் பண்ணோம், நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம்ல. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரிப்போர்ட் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஜெண்டர் இருக்கு, நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து என்னோட கம்பெனியில் இருக்கிற யூசர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் டெவலப் பண்ணிட்டேன். டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதை போய் யாரோ பார்க்க போறாங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. என்ன கன்சர்ன் அப்படின்னா, மோஸ்ட்லி லைக் இப்போ நீங்க லைவா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் இப்போ இந்த 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 பர்டிகுலர் டேட்டா வச்சு நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெச்ஆர், அட்மின், ஃபினான்ஸ், பட்ஜெட் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் மேனேஜருக்கு நான் கொடுக்குறேன். லைக் மேபி அவர் வந்து ஐடியில் இருக்கிற ஒரு மேனேஜர் நான் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஐடியில் இருக்கிற மேனேஜர் வந்து ஐடியோட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பார்க்கணும். கரெக்டா? அது வந்து ஆப்வியஸ். லைக் ஐடியில் யார் யார் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடிஐ செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்றேன் அப்படின்னா, ஐடியில் எத்தனை ஆக்சுவலி ஒன் செகண்ட் டிபார்ட்மெண்ட் சிங்க்ல இல்லை, குவிக்லி லெட் மீ ஆட் தட். டிபார்ட்மெண்ட் எங்க இருந்து வருது? டிபார்ட்மெண்ட் அண்ட் த நேம் இது எங்க இருந்து வருது? ஓகே, விஷுவல் ஹெட்டர் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஐடி செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஐடி டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகுது. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஃபில்டர் ஆகுது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதை வந்து நான் மேனுவலா போய் ஃபில்டர் பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம யூசர்கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு இந்த ஐடிங்கிற செலக்ட் பண்ணிட்டு யூசருக்கு காட்டுறேன். they can still able to select other department. கரெக்டா? இப்போ இந்த இந்த பேஜை கொடுத்தாலுமே இந்த ஆப்ஷன் இருக்கு, அவங்களால இதை செலக்ட் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஆக்சுவலா அது தப்பு, பார்க்க கூடாது. கரெக்ட் தானே? ஏன்னா இது ஒரு என்ன சொல்றது, இப்போ இதை பார்த்தாங்க அப்படின்னா என்ன பார்க்க முடியும்? ட்ரில் த்ரூல போயிட்டு பிரைவேட் டேட்டா பார்க்க முடியும். ஸோ பிரைவேட் டேட்டால என்ன இருக்கு? அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட சேலரி, சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன், பிரைவேட் இன்ஃபர்மேஷன் அப்போ எம்ப்ளாயி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன். அதுக்காக நான் என்ன பண்ணலாம்? தனித்தனியா ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அது கரெக்டான டெவலப்மெண்ட் கிடையாது.
ஐடிக்கு தனியா ஒரு ரிப்போர்ட், ஒரு பவர் பை டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி ஒரு ரிப்போர்ட், அட்மினுக்கு ஒரு ரிப்போர்ட், பட்ஜெட்க்கு ஒரு ரிப்போர்ட், ஹெச்ஆருக்கு ஒரு ரிப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுவும் தப்பு. சோ என்ன பண்ணலாம், நானு ஒரே ரிப்போர்ட்ல நான் டைனமிக்கா அந்த ரிப்போர்ட் வந்து விசிபிள் ஆகிறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு பவர் பிஐல ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னாடி பவர் பிஐயோட செக்யூரிட்டி லேயர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலா நம்ம இப்போ இந்த கிளவுட் கான்செப்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து குளோப்னா இது டோட்டல் இன்டர்நெட், வேர்ல்ட்ல இருக்கிற கம்ப்ளீட் இன்டர்நெட். இதை ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சாம்பிளா நான் கிரியேட் பண்றேன். சாரி, 1 செகண்ட். ஓகே, இது வந்து ஒரு குளோப்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ், கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி சொல்றது, சின்ன சின்னதா உள்ள ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் யூனிவர்ஸ். இங்க லெட்ஸ் சே ஒரு பர்டிகுலர் கிளவுட் சர்வீஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ரன் பண்றாங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட். ஸோ இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் மாதிரி இன்னொரு காம்படிட்டர் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ மேபி நான் இன்னொரு காம்படிஷன் கம்பெனி போட்டுக்கிறேன். ஸோ இங்க யார் இருக்கா அப்படின்னா மேபி AWS, அமேசான்ங்கிறது வந்து அகைன் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ AWS இது அமேசானோட. இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இன்டர்நெட்ல. மீன்ஸ் அந்த மீன்ஸ் இப்போ எப்படி நமக்கு சிம் கார்டில் வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, ஏர்டெல், ஏர்செல், BSNL இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி இன்டர்நெட்ல உங்களுக்கு கிளவுட் கொடுக்கறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்காங்க. இப்போ கூகுள்ல பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு கிளவுட் தான். ஸோ அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ கூகுள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கிளவுட் ஸ்பேஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ பவர் பியோட கான்செப்டே எப்படி இருக்கும், நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன்ல. ஸோ லெட் மீ ஓப்பன் த ஃபோல்டர். ஓகே நான் இப்போ எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி பவர் பிங்கிறது வந்து ஒரு கிளவுட பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு டூல் இனிஷியலா. ஸோ இனிஷியலா என்னன்னா, நீங்க ஆன் த கோல ஒரு ரிப்போர்ட்டை நான் இப்போ மேபி நான் இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கேன். யூஎஸ்ல இருந்து நான் ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றேன் அப்படின்னா, அதை இந்தியாவில இருக்கிற என்னோட கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயி வந்து ஆன் தி கோல பார்க்கணும். ஸோ இந்தியாவில இருந்து மட்டும்தான் பார்க்க முடியுமானா கிடையாது. அவர் ஒரு டிராவல்ல இருக்காரு, ஒரு ஃபிளைட்ல இருக்காரு, அவரால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும்னா அவரால் டக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியும்னா அவரால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து கிளவுட் யூஸ் பண்ணா மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபிளைட் ஏறுறேன், ஃபிளைட்ல ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கேன். சடனா என்னோட மேனேஜர் கால் பண்ணி இந்த ரிப்போர்ட்ல இந்த டேட்டா என்னன்னு பாரு அப்படின்னா என்னால பார்க்க முடியும். என் கையில இன்டர்நெட்டும் மொபைல் இருந்தா போதும், இல்லைன்னா லேப்டாப் இருந்தா போதும். குயிக்கா நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணி என்னால பாத்துக்க முடியும் சிங்கிள் URL வச்சு. ஸோ அதுக்கு அந்த கனெக்ஷன் எப்படி நடக்குது. ஸோ இங்க நான் வந்து இது வந்து என்னோட ஹோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் சாம்பிளுக்கு சொல்றேன். இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ண என்னோட பவர் பை டெஸ்க்டாப்ல நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை நான் வந்து இங்க இருந்து இந்த கிளவுடுக்கு அனுப்பிச்சிடும். டிவி சேனல் மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க இங்க கிரியேட் பண்ணிட்டு எப்படி சேட்டலைட் அனுப்புவாங்களோ அதே மாதிரி நம்ம இங்க பவர் பை டெஸ்க்டாப்ல டெவலப் பண்ற ரிப்போர்ட்டை பவர் பை சர்வீஸ் powerbay.com அனுப்பிச்சிருவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க போன்ல இருக்க ஒரு போட்டோவை நீங்க எப்படி ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் நீங்க டெவலப் பண்ண ரிப்போர்ட்டை microsoft.com சைட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இங்கதான் செக்யூரிட்டி, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வந்து எப்படி எனேபிள் ஆகுது நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் மைக்ரோசாஃப்டோட. இப்போ நம்ம வந்து பவர் பேங்கிறது மைக்ரோசாஃப்டோட டூல், அந்த கிளவுட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவலா இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், ஏபிசின்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, XYZன்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அதே மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்காங்க, ரைட்டா? சின்னதா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மைக்ரோசாஃப்டோட கிளவுட் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி ஒரு சில கம்பெனி வேற கிளவுட் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம இந்த சாம்பிளை மட்டும் கொண்டு போகலாம். இப்போ என்னோட கம்பெனி வந்து இங்க இருக்கு. நான் வந்து இது வந்து கம்ப்ளீட் இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு கிளவுட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல நான் ஒரு குட்டி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கு மைக்ரோசாஃப்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பேர் டெனட் அப்படிம்பாங்க. டெனட்னா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க அர்த்தம். ஸோ மைக்ரோசாஃப்டோட கிளவுட்ல நான் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து இங்க ஒரு ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் அங்கே மைக்ரோசாஃப்ட்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ நான் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து இங்க என்னோட பிளேஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை டெவலப் பண்றேன்ல, டெவலப் பண்ணி மைக்ரோசாஃப்ட் சைட்டுக்கு தான் அனுப்புறேன். மீன்ஸ் இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, போன்ல எடுத்துட்டு facebook.com அனுப்புறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சிருவீங்க. நீங்க அனுப்பும் போது அது உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள கரெக்டா போய் அந்த போட்டோ வந்து அப்லோட் ஆகுதுல, அது எப்படி நடக்குது, பேஸ்ட் ஆன் யுவர் யூசர் நேம். இப்போ நான் வந்து உங்க போன்ல என்னோட லாகின் கொடுத்து லாகின் பண்ணி நான் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள தான் அந்த போட்டோ வந்து போய் அப்லோட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க இந்த
பவர் பை டெஸ்க்டாப் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றீங்கல்ல, மீன்ஸ் இது வந்து உங்க பவர் பை டெஸ்க்டாப் உங்களோட ஹோம்ல இருந்து நீங்க ரிப்போர்ட் டெவலப் பண்ணி எப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட்.காம்க்கு அனுப்புறீங்களோ அப்போ நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா என்ன நேம்ல நீங்க லாகின் பண்றீங்கன்னு பவர் பை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாகின் பண்றேன் அப்படின்னா mohammad@gmail.com கொடுக்குறேன், இல்லைன்னா mohammad@mycompany.com ஏதோ ஒரு கம்பெனி abc.com நான் லாகின் பண்றேன் அப்படின்னா அந்த abc.comங்கிறதா வந்து இங்க டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டொமைன்னா என்ன வெப்சைட்ல என்ன இதுல நீங்க லாகின் பண்றீங்க. ஜிமெயில்ங்கிறது ஒரு டொமைன். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ விப்ரோன்னு ஒரு டொமைன் இருக்கும், இன்ஃபோசிஸ்னு ஒரு டொமைன் இருக்கும், டிசிஎஸ்னு ஒரு டொமைன் இருக்கும், காக்னிசன்ட்னு டொமைன் இருக்கும், எல்லாமே டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் என்ன கம்பெனி டொமைன்ல இருந்து நான் லாகின் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிட்டு இப்போ மேபி இப்போ ஒரே வீட்டுல 2 பேர் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா இவர் வந்து abc.comல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் எப்பெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை abc.comங்கிற ஒரு ஐடியா வச்சு டிப்ளாய் பண்றாரோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட்டை இங்க போயிட்டு செக் பண்ணும். abc.comங்கிறோட ஸ்பேஸ் வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு இப்போ இதுதான் abc.comனா இந்த இடத்துல போய் அந்த ரிப்போர்ட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு. இப்போ அதே மாதிரி இவர் வந்து வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு, மேபி 123 ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாருன்னா இவர் வந்து இப்போ mohammad@123.comங்கிற அந்த லாகின் யூஸ் பண்ணி பண்றாருன்னா அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் மைக்ரோசாஃப்ட்ல போயிட்டு அங்க செக் பண்ணும் அந்த கம்பெனி எங்க இருக்குன்ட்டு, அந்த கம்பெனியோட ஸ்பேஸ் அங்க போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை டிப்ளாய் பண்ணிடும். ஸோ இப்போ எங்க செக்யூரிட்டி எப்படி வருது அப்படின்னா இப்போ நான் எல்லாருமே வந்து மைக்ரோசாஃப்ட்ங்கிற கிளவுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என் கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் தான் யூஸ் பண்ணுது, இன்னொருத்தர் கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் தான் யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணாலுமே எல்லாமே ஒரே இன்டர்நெட்ல இருந்தாலுமே இங்க நான் டிப்ளாய் பண்ணியிருக்க ஒரு ரிப்போர்ட்டை இங்க இருக்கிற ஒருத்தரால பார்க்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இன் பவர் பை. ஸோ நான் இப்போ என்னோட மெயில் ஐடியை வச்சு நான் இங்க டிப்ளாய் பண்ண ரிப்போர்ட்டை என்னோட கம்பெனில இருக்கிற மத்தவங்க பார்க்க முடியும். ஸோ ஏன்னா அவங்களும் அதே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போறாங்க, சம் டிஃப்ரெண்ட் நேம் @abc.com யூஸ் பண்ண போறாங்க. எம்ப்ளாயி ஐடி 2@abc.com, 3@abc.com சொல்லிட்டு எல்லாருக்குமே abc.com தான் எனக்கு ஹோஸ்ட் நேம். ஸோ டொமைன் நேம் ஒன்னா இருக்கிறதுனால மற்றவங்களால இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். பட் வேற கம்பெனில இருக்கிறது வந்து என்னோட ரிப்போர்ட்டை பார்க்க முடியாது, ஈவன் நம்ம ஒரே மைக்ரோசாஃப்ட் கிளவுட்ல இருந்தாலும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி லேயர். ஸோ இதுல ஏதாவது கொரிஸ் இருக்கா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சா, எப்படி இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுங்கிறது புரிஞ்சா? எஸ் சார். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோட இதுல கிளவுட் தானே இது? ஆமா. இப்போ இது அத்தென்டிகேஷன் வந்து என்னோட டொமைன் போய் செக் பண்ணுங்கிறீங்க. ஆமா. எப்படி இது என்னுடைய இது டேட்டாவோட வெறும் மெட்டா டேட்டா போய் உட்காருமா? எப்படி இது எப்படி இது? ரெண்டுமே போகும். அதான் அதை நம்ம அடுத்து வரும். லைக் நம்ம எப்படி டிப்ளாய்மென்ட் நடக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். பட் செக்யூரிட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நீங்க வந்து ஜஸ்ட் லாகின்காக தான் சொல்றீங்க? இல்ல, லாகின்காக மட்டும் இல்ல. இப்போ நம்ம இங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணோம்ல, சோ இந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கோம்ல, இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கு? டிசைன் இருக்கு, இங்க டேட்டா இருக்கு. சோ பவர் பி வந்து நீங்க எப்போ டேட்டாவை லோட் பண்றீங்களோ உங்க டேட்டா வந்து உள்ள வந்துரும், பவர் பிக்குள்ள வந்துருச்சா? சரி. சோ இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட்டை நான் ஜஸ்ட் பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்க? ஓகே. பப்ளிஷ்ங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மொபைல் கான்செப்ட் தான். இப்போ மொபைல்ல உங்கள்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த மொபைல் போட்டோ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல வந்து பப்ளிஷ் பண்றீங்க. பப்ளிஷ் பண்ணும்போது லாகின் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டைம். பண்ண உடனே உங்க போட்டோ வந்து உங்களோட அக்கௌண்ட் கிளவுட்ல போய் உட்காந்துக்கிறோமா? நீங்க ஜஸ்ட் facebook.com போயிட்டு உங்களோட லாகின் ஓபன் பண்ணனும், உங்க போட்டோ அங்க தெரியுமா? உங்க போன்ல இருக்கிற போட்டோ ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். அதே மாதிரி இந்த பர்టిక్యులர் கம்ப்ளீட் ரிப்போர்ட்டுமே powerbi.com குள்ள போயிடும், டேட்டாவோட போயிடும். டேட்டாவும் போயிடும், ரிப்போர்ட்டும் போயிடும், டிசைனும் போயிடும். ஓகே. இப்போ அதுக்கு தான் நம்ம பே பண்றோம். அதுக்கு தான் கம்பெனி வந்து பே பண்ணுது. கம்பெனி எதுக்கு பே பண்ணுதுன்னா என்னோட டேட்டாவை நான் மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட்ல ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ள செக்யூர்டா ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம பே பண்றோம். ஓகே. இது ஃபைல் பே வருது, அது அந்த ஃபைல் வந்து என்கிரிப்டட் எப்படி? அது என்ன கேக்குறது நானு? ஓகே, நீங்க ஃபைல் வந்து எப்படி செக்யூர்டா உள்ள போய் இருக்கும்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்ட்டா? ஆமா. இது எப்படின்னா இது கம்பெனி விட்டு வெளியே போயிடுச்சுல, அது அப்புறம் செக்யூரிட்டி எப்படி? அதுதான், அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த டொமைன்ங்கிற கீ வந்து இங்க யூஸ் ஆகுது. சோ இப்போ நிறைய பேங்கிங் கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல, சோ மோஸ்ட்லி பேங்கிங் கஸ்டமர் வந்து கிளவுட் வந்து போறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. எப்படி போறது? ஒரு மேபி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய சேலஞ்சா தான் இருந்துச்சு. அது எப்படி என்னோட டேட்டா வந்து நான் வேற ஒரு இன்டர்நெட்ல கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ட்டு. பட் ஆஃபன் லைக் டைம் போக போக எல்லாருக்குமே வந்து அதோட ஃபீசிபிலிட்டி தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ என்னதான் நான் என்னோட டேட்டா இன்னொருத்துல போய் ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து என்னோட ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. ஸோ இது லீக்கேஜ் ஆனாலும் என்னோட ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ என் கம்பெனில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களால அந்த டேட்டாவை பார்க்க முடியும். மற்ற யாராலும் அவங்க இந்த டேட்டா பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவுட்லுக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கம்பெனில வந்து அவுட்லுக் வச்சிருக்கீங்க. ஸோ அவுட்லுக்கோட டேட்டாலாம் வந்து ஒரு சர்வர்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. கரெக்டா? இப்போ அவுட்லுக் இப்போ O365 இருக்கு, Office 365 இருக்கு, வந்து இப்போ நிறைய வந்துருச்சு, ஆன்லைன்லயே எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த டேட்டா எல்லாமே வந்து நம்மளோட கிளவுட்ல தான் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ செக்யூரிட்டியோட பேஸ் வந்து அந்த டொமைன் நேம் தான். உங்களோட டொமைன் உங்க வேற யாருக்கா அந்த டொமைன் ஐடி இருக்கு மீன்ஸ் இப்போ யாரோ ஒரு வெளியில இருந்து வர்ற பர்சனுக்கு நீங்க உங்க கம்பெனில இருக்க டொமைனை வச்சு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அந்த சைட்டுக்குள்ள அந்த ஸ்பேஸ்க்குள்ள போய் பார்க்கவே முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி தான். ஸோ இப்போ இவ்வளவு பெரிய இன்டர்நெட் குளோப்ல இத்தனை ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அத்தனை ப்ரொவைடர்ஸ்குள்ள ஒரு சிங்கிள் ப்ரொவைடருக்குள்ள நிறைய கம்பெனி போட்டி போட்டு அந்த மீன்ஸ் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டபிள் ஸ்பேஸ்க்குள்ள என்னோட டேட்டா என்னோட டொமைன்குள்ள மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கிளவுட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்பேஸ், என்னோட கம்ப்ளீட் டேட்டா இங்கே தான் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 100 ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன். என்னோட கம்பெனி நான் 2-3 இயர்ஸ் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 100-150 ரிப்போர்ட் வந்து டெவலப் பண்றேன். எல்லா ரிப்போர்ட்டுமே நான் டெவலப் பண்ணி இங்க ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க எப்படி இந்த அக்ரிமெண்ட் மைக்ரோசாஃப்டோட கம்பெனி பண்ணோம் அப்படின்னா, டெய்லி இப்போ எத்தனை யூசர்ஸ் வந்து இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ண போறாங்க, எத்தனை மெயில் ஐடி இருக்குல்ல, எத்தனை மெயில் ஐடி வந்து இந்த பர்டிகுலர் சைட்டை யூஸ் பண்ண போறாங்க, எவ்வளவு டேட்டா வந்து யூஸ் பண்ண போறாங்க பொறுத்தா அந்த பேமெண்ட் கொடுப்பாங்க. மைக்ரோசாஃப்டோட பில்லிங் இருக்கும். பெர் யூசருக்கு வந்து $9.99 பெர் மந்த் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் தேவையில்லை. பட் ஸ்டில் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு நான் 100 ரிப்போர்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் இஷ்யூ எப்படி வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ என் கம்பெனில 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா, அந்த 1000 எம்ப்ளாயிஸுமே இப்போ நான் இந்த Microsoft.com அவங்களோட அந்த டொமைனை லாகின் பண்ணி பார்க்கும்போது 1000 ரிப்போர்ட்மே 100 ரிப்போர்ட்ஸ்மே விசிபிளா இருக்கும் 1000 எம்ப்ளாயிஸ்க்கும். அதுவுமே சம்டைம்ஸ் வந்து கன்சர்னா தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட், ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே செக்யூர்டான இன்ஃபர்மேஷன். அதை தேவையில்லாம மற்ற நான் ஃபினான்ஸ் யூசர்ஸ் வந்து பார்க்கவே கூடாது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம். லைக் கம்பெனில எவ்வளவு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் யாருமே பார்க்க கூடாது. ஸோ அதுக்கு என்ன வேணும், ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி வேணும்ல. ஈவன் என்னோட கம்பெனிலேயே நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அங்கே எனக்கு செக்யூரிட்டி வேணும். ஸோ அதுக்கு அகைன் பவர் பிஐல ஒரு செக்யூரிட்டி லேயர் இருக்கு. லைக் நான் வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலா. இதுக்கு பேர் வந்து ஒர்க் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க பவர் பிஐல. ஸோ ஒர்க் ஸ்பேசஸ்னா என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸ் நீங்க எப்பெல்லாம் ஹோஸ்ட் பண்றீங்களோ ஓப்பனா நீங்க இந்த பர்டிகுலர் உங்களோட இதுக்குள்ள ஹோஸ்ட் பண்ணாம, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃபேஸ்புக்ல வந்து குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ குரூப்ஸ்ல நிறைய பேர் ஃபேமிலி குரூப், வாட்ஸ்அப் மாதிரி தான். வாட்ஸ்அப்ல இப்போ ஃபேமிலி குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், கம்பெனி மீன்ஸ் ப்ரொஃபஷனல் குரூப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்ல யார் யாருக்கெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ, யார் யாருக்கெல்லாம் நீங்க ப்ரொவைட் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 ரிப்போர்ட்ல 25 ரிப்போர்ட் நான் வந்து ஃபினான்ஸ் டீமுக்கு டெவலப் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுவேன். உள்ள கிரியேட் பண்ணிட்டு அந்த 25 பேருக்கு மட்டும் இந்த இடத்துல ஆக்சஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா நான் இங்க டிப்ளாய் பண்ணும் போதே எனக்கு பவர் பி ஆப்ஷன் கேட்கும், எந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல நம்ம போய் இந்த ரிப்போர்ட்டை டிப்ளாய் பண்ணணும்னா, நான் இந்த ஃபினான்ஸ்ல பண்ணிட்டேன் அப்படின்னா என் கம்பெனில இருக்க 1000 பேரும் இந்த சைட்டுக்குள்ள வர முடிஞ்சாலும் இந்த ஃபோல்டருக்குள்ள வர முடியாது, அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காத வரைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இது புரிஞ்சா? செகண்ட் லெவல் புரிஞ்சா? எஸ் சார். ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல பெர்மிஷன் கொடுத்துறோம்னா இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஆக்சஸ் இருக்காதுங்கறீங்க. நம்ம இஷ்டம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னா நான் 2 ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ சின்ன ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஓகே நான் இது இன்னும் ஈஸியா ரிலேட் பண்றேன். இப்போ நம்ம ஒரு 3 BHK ஹவுஸ்ல இருக்கோம், ஒரு ஃபிளாட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலா ரியல் டைம்ல நான் சொல்றேன், ஒரு பெரிய கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்னா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அபார்ட்மெண்ட், கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட். ஸோ 100 வீடு இருக்கு. 100 வீட்டுல ஒரு 3 BHK வந்து நீங்க ரெண்டுக்கு எடுத்திருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட வீடு, கம்ப்ளீட் வீடு. ஸோ 3 BHKனா 3 ரூம் இருக்கும்ல. ஸோ 3 ரூம் இங்க வந்து நீங்க மேபி இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, 3 ரூம் இருக்கு உங்க வீட்டுல. ஸோ 3 ரூம்ல இது வந்து காமன் ஸ்பேஸ். ஸோ காமன் ஸ்பேஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் மேபி கிச்சன், பாத்ரூம், வாட் எவர், இந்த காமன் ஸ்பேஸ்ல இருக்கிறத எல்லாரும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவலா ரூம் இருக்கு அப்படின்னா
நீங்க வந்து மேபி ஃப்ரெண்ட்ஸா தங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 பேர் தங்கிருக்கீங்க இந்த கம்ப்ளீட் வீட்ல. 2 பேருக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணி, இந்த ரூமோட கீ 2 யூசருக்கும், இந்த ரூமோட கீ 2 யூசருக்கும், இந்த ரூமோட கீ வந்து 2 யூசருக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த இந்த ரூம்ல இருக்கிறவர் வந்து இந்த ரூம்குள்ள உள்ள போகவே முடியாது. கரெக்டா? ஏன்னா அவர்கிட்ட கீ கிடையாது. சேம் கான்செப்ட் தான். இப்ப நான் இந்த பவர் பி சைட்டுக்குள்ள நான் 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ஃபோல்டருக்கு 2 யூசருக்கு ஆக்சஸ், இன்னொரு ஃபோல்டருக்கு 2 யூசருக்கு ஆக்சஸ், இன்னொரு ஃபோல்டருக்கு இன்னும் 2 யூசருக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். மேபி எனக்கு ஒரு யூசர் 2 ரூமும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு 2 கீ கொடுத்துருவேன். அவ்வளவுதான். சோ எல்லாமே நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் அந்த செக்யூரிட்டி. பட் செக்யூரிட்டி லேயர்ல என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, எப்படி 2வது லெவல் ஆஃப் செக்யூரிட்டி யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெவல் பேஸ்ட் ஆன் த டொமைன், செகண்ட் லெவல் பேஸ்ட் ஆன் த ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது அந்த ஃபோல்டர். ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ் எனக்கு இப்போ நான் வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ்லயும் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஆக்சஸ் இருக்குன்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல 100 ரிப்போர்ட் இருக்கு, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல 50 ரிப்போர்ட் இருக்குன்னா, என்னால இந்த 150 ரிப்போர்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ரிப்போர்ட் இருக்குன்னு என்னால பார்க்கவே முடியாது. ஈவன் இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்குன்னே என்னால பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? புரியுது. இந்த இது வந்து இப்ப மைக்ரோசாஃப்ட் வந்து அவன் நம்மளுக்கு டொமைன் கொடுக்கும்போது ஒரு 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 பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பான். அதுக்குள்ள நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிப்போமா, இல்ல மைக்ரோசாஃப்ட் நம்ம தான் கிரியேட் பண்ணோம். மைக்ரோசாஃப்ட் வந்து உள்ள வரவே மாட்டாங்க. மைக்ரோசாஃப்டோட ஒரே வேலை வந்து என்னன்னா, நீங்க மந்த்லி கன்சியூம் பண்றதுக்கு பில் வாங்கணும். அது மட்டும் தான். சோ இந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈவன் மைக்ரோசாஃப்ட் டொமைன் வச்சுக்கவங்க கூட இதை பார்க்க முடியாது. சோ இது வந்து உங்களோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் உங்களோட ஓனருக்கு ஒரு 4 வீடு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தனியா ஒரு கீ கொடுத்துட்டாருன்னா, நீங்க அந்த லீஸை முடிக்கிற வரைக்கும் அவங்க உள்ள வரவே முடியாது. சோ எல்லாமே வந்து நீங்க தான் பண்ணணும். உங்களுக்கு தனியா ஒரு அட்மின் டீம் இருப்பாங்க. யார் அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணணும். ஓகே. சோ இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ பவர் பிஐல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா, இதுக்கு அப்புறமும் இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. அது வந்து தேர்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி பவர் பிஐல. சோ அது என்ன தேர்ட் லெவல் அப்படின்னா, நீங்க ஈவன் இந்த 2 லெவல் ஆஃப் செக்யூரிட்டியும் நீங்க கொடுத்தும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்கு, எனக்கு இன்னும் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா, தேர்ட் லெவல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி பழைய நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு வந்துருக்கும். இப்போ எனக்கு 3 ரூம் இருக்கு. 3 ரூம்ல 2 பேர் இருக்காங்க. சோ இந்த 2 ரூம்ல எனக்கு வந்து இண்டிவிஜுவலா கபோர்ட் இருக்கு. ஓகே, 2 கபோர்ட் இருக்கு. இங்க ஒரு கபோர்ட், இங்க ஒரு கபோர்ட் இருக்கு அப்படின்னா, என்னோட கபோர்டை மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டோட கபோர்டை அவர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இது வந்து ஃபைனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. மீன்ஸ் ஒரு ஹவுஸ்ல சொல்றேன், ரியல் டைம்ல என்ன டே டு டே லைஃப்ல இப்படிதான் நம்ம செக்யூரிட்டி எதிர்பார்ப்போம். ஈவன் 2 பேர் ஒரு ரூம்ல தங்கினாலும் எனக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், எனக்குன்னு தனியா ஒரு கபோர்ட் இருக்கணும். சோ அதே கான்செப்ட் தான் பவர் பிஐல இங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல 100 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இப்போ நீங்க வந்து ஒரு ஹச்ஆர், இந்த ஃபோல்டர் வந்து ஹச்ஆருக்காக நான் டெவலப் பண்ண ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல 100 ஹச்ஆர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அட்மினா இருக்காரு, ஒருத்தர் வந்து சீனியர் ஹச்ஆரா இருக்காரு, ஒருத்தர் டேலண்ட் அக்விசிஷன்ல இருக்காரு, இன்னொருத்தர் ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ண ட்ரெயினியா இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு கம்பெனில இருக்க 100 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ என்னன்னா, ஒரு ரிப்போர்ட் நான் டெவலப் பண்ணிருக்கேன். இந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி என்ன பண்ணும், இப்போ என் கம்பெனில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டில என்ன பண்ணிருப்பேன், அட்மினுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருப்பேன், பட்ஜெட்க்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருப்பேன், ஃபினான்ஸ்க்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருப்பேன், ஹச்ஆர் ஐடிக்கு தனித்தனியா ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். சோ அந்த ஃபோல்டர்ல இருக்கவங்க மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். பட் எப்படி அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் இப்போ புரிஞ்சுக்கணும். மூணாவது, இப்போ நான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்றேன். இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலா இந்த ரிப்போர்ட் வந்து எல்லா எம்ப்ளாயிஸ் 13 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 13 பேருக்கு ஷேர் பண்றேன். இந்த 13 பேர் இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணும்போது ஒருத்தர் டேட்டா இன்னொருத்தர் பார்க்க கூடாது. irrespective ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி செலக்ட் பண்ணிருந்தாலும் ஐடில 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருக்கு நான் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணும்போது இந்த 3 பேருமே ஐடி தான். பட் ஒருத்தர் டேட்டா இன்னொருத்தர் பார்க்க கூடாது. இப்போ நேம் ஏங்கிறது வந்து நேம் எஃப்டிடில பார்க்க கூடாது. அவருக்கு இந்த டேட்டா தெரியவே கூடாது வெளியில. சோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் பண்ண முடியும் பவர் பிஐ. இது வந்து ஃபைனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. சோ இதுக்கு பேர் என்ன, இந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டிக்கு பேரு ரோல் லெவல் செக்யூரிட்டி. ரோல் லெவல் செக்யூரிட்டி, RLS அப்படிம்பாங்க பவர் பிஐல. சோ RLSனா என்ன, என்னோட ரோலை பொறுத்து அந்த செக்யூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். சோ அதுதான் ரோல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. சோ அகைன் இன்டர்வியூ கொஸ்டின் லைக் பவர் பிஐல செக்யூரிட்டி பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, பவர் பிஐல 3 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் டொமைன் லெவல். நீங்க எந்த கம்பெனி ஐடியா வச்சு லாகின் பண்றீங்களோ அந்த ஐடியால அந்த கம்பெனில இருக்கிறவங்க மட்டும் தான் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். அது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் ஒர்க் ஸ்பேஸ் லெவல். நான் இண்டிவிஜுவலா ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் என்னென்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கணும் அவங்க மட்டும் தான் அந்த ஃபோல்டருக்கு உள்ள இருக்க ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். தேர்ட் லெவல் என்ன,
தேர்ட் லெவல் வந்து ரோல் லெவல் செக்யூரிட்டி. ஸோ ரோல் லெவல் செக்யூரிட்டினா என்ன, என்னோட ரோல் இப்போ என் பேர் வந்து ஏ அப்படின்னா என்னோட டேட்டாவை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். அந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி பவர் பிஐல கொடுக்க முடியும். ஸோ அதுதான் தேர்ட் லெவல் ரோல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ டோட்டலா 3 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு பவர் பிஐலங்கிறத பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ண போறாங்கிறத பார்க்க போறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஆப்வியஸா நம்ம பவர் பிஐ சர்வீஸ்குள்ள போகணும். சர்வீஸ்குள்ள போனாதான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, லைக் ஏதாவது ரீடிஸ்கஸ் பண்ணணுமா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? சார் இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ஃபைல் ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரே ஃபைல தான் இருக்கும். ஆமா. இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸா அவங்க பார்க்கணும்னா நம்ம எப்படி பண்றது? இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்க்க முடியாது. ஆனா அதுதான் ஒரு இப்போ நம்ம ஃபைல். அததான் இப்போ நம்ம ரோல் லெவல் செக்யூரிட்டின்னு ஒன்று சொன்னோம்ல. ஸோ அந்த ரோலை நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம்னா டிபார்ட்மெண்ட்ல ரோல் அசைன் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிங்கிறத ஒரு ரோலா நான் கொடுத்துருவேன், பட்ஜெட்டுங்கிற ஒரு ரோலாவே கொடுத்துருவேன். இப்போ கொடுத்தேன் அப்படின்னா ஐடிங்கிற ரோல் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த டேட்டா பார்க்க முடியும். லைக் நம்ம ரியல் டைம்ல பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பவர் பிஐ ஓகே நான் பெட்டர் நீங்க யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆனாவும் இருக்கும். ஸோ யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? நம்ம இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் லைவா பார்த்துடலாம். ஹலோ, ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மட்டும் போட்டுட்டு டேபிள்ல காமனா ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க, 2-3 காலம் இருக்கிற மாதிரி. ஓகே, இது போதும், ஜஸ்ட் சாம்பிளுக்கு தானே. ஸோ இப்போ எப்படி பண்றது அந்த அந்த ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னா, மேல மாடலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? மாடலிங்ல மேனேஜ் ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க, மேனேஜ் ரோல்ஸை கிளிக் பண்ணி. ஸோ இதுதான் அந்த செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணக்கூடிய போர்ட்டல் லைன்ஸ். இங்கே தான் வந்து அந்த செக்யூரிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா ரோல்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ண போறோம். பவர் பிஐக்கு சொல்ல போறோம் இத்தனை ரோல்ஸ் எனக்கு பவர் பிஐல வேணும்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். ஸோ கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணிருங்க. அப்புறம் அதை ஒரு ரீகால் பண்ணோம்னா புரியும் எப்படி இருக்கு. ஹச்ஆர்னு போடுங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹச்ஆருக்கு என்ன நம்ம செட்டிங்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா ரைட் சைடில் டேபிள்ஸா இருக்கா. ஸோ இங்க டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குல்ல, மேல மேல டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒன்று காட்டுதா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு வேல்யூன்னு கேக்குதா. ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த வேல்யூ வந்து டைப் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் ரோல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ரோல் கிரியேட் ஆயிருக்கு, ரெண்டாவது ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை ரோல் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணக்கூடிய ஒரே இது என்ன அப்படின்னா கரெக்டான நேம் இங்க கொடுக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அந்த ஸ்பெல்லிங் சொல்றேன், வேல்யூ இல்ல.
இது கேஸ் சென்சிட்டிவா? கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அப்படியா? கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. சோ அதுல பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகே, இப்போ கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஃபைனான்ஸ் ரீட்டெயில் ஒண்ணே இது மட்டும் ஜஸ்ட் ரீட்டெயில்ஸ்னு போட்டா என்ன நேம் இருந்துச்சு? ரீட்டெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்க. அந்த ரோல் ஒர்க் ஆகாது, அவ்வளவுதான். மீன்ஸ் ரோல் கிரியேட் ஆயிடும், அப்ளை பண்ண முடியாது. இப்ப டாப்ல பக்கத்துல வியூவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? மாடலிங்லயே மேனேஜ் ரோல்ஸ் பக்கத்துல வியூவர்ஸ் இருக்கு பாருங்க. சோ இப்போ ஏதாவது ஒரு ரோலை செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரோலை நம்ம கிரியேட் பண்றோம்ல, இந்த பர்டிகுலர் ரோலை பவர் பி சர்வீஸ் மீன்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம்ல, டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ரோலுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை அந்த செஷன் வரும்போது பார்ப்போம். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 6 ரோல் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் பி சர்வீஸ்ல போயிட்டு ஒரு ரோல் கீழேயும் எந்தெந்த யூசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். இப்போ உங்களோட நேம், இப்போ செய்யதுங்கிற ஒரு நேம் வந்து ஐடி அந்த ரோலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, நீங்க இந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் மட்டும் தான் தெரியும். இந்த ரோல் வந்து இந்த பர்టిక్యులர் பேஜ்க்கு மட்டுமா இல்ல இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லா கம்ப்ளீட் ரிப்போர்ட்க்கு? இப்போ நான் இந்த ரிப்போர்ட்டை சேவ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றேன், அந்த இடத்துல அந்த ரோல் அதுக்கும் அப்ளை ஆகுமா இல்ல வெறும் இந்த பர்టిక్యులர் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் அது செட் ஆகும்? இந்த பர்టిక్యులர் ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லா பேஜ்க்கும் இது அப்ளை ஆகும். அந்த டீடைல் கொடுத்து பாருங்களேன். ஆக்சுவலி ஓகே, இதுவும் வரல, எம்டி ஆகாது. ஓகே, அது ஜஸ்ட் ஃபில்டர் அப்ளை பண்ண, அவ்வளவுதான். இந்த நேம்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கும், இருந்தா காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஓகே, சோ இது வந்து ஒரு லெவல் ஆஃப் அந்த செக்யூரிட்டி சைடு. இப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபீல்டை வச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை நான் டிபார்ட்மெண்ட் வச்சு கொடுக்கலாம், கண்ட்ரி வச்சு கொடுக்கலாம், என்னென்ன ஃபீல்டு இருக்கோ எந்த ஃபீல்டை வச்சு வேணாலும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு சோர்ஸ்ல இருந்து மெயில் ஐடி வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ரிப்போர்ட், நம்ம ஒரு சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறோம், நம்ம இந்த டேட்டால வந்து மெயில் ஐடியே உங்களுக்கு வருது. ஏன்னா மெயில் ஐடிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு சில ரிப்போர்ட்ல வந்து சோர்ஸ் டேட்டால இருந்தே கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி, இப்போ நமக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு. ஸோ ஆப்வியஸா மெயில் ஐடிங்கிறது வந்து பெரிய கான்செப்ட் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மெயில் ஐடியும் வர சான்சஸ் இருக்கு சோர்ஸ் டேட்டால. இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா, மெயில் ஐடியை வச்சு உங்களால பர்டிகுலர் ரோவையே ஃபில்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ராஜேஷ்ங்கிறவர் வந்து ராஜேஷோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்கணும், இல்ல ரமேஷ்ங்கிறவர் வந்து ரமேஷோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு மெயில் ஐடி இருக்கணும். ஸோ மெயில் ஐடிங்கிறது ஒரு கீ கான்செப்ட், கீ ரெக்யர்மெண்ட். மெயில் ஐடி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐல அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குல்ல உங்களுக்கு ரைட் சைட்ல. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா கிரியேட் பண்ணி இந்த சிஸ்டம் யார் லாகின் பண்ணிருக்கான்னு நம்ம எடுக்க போறோம். டாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் யாரை கனெக்ட் பண்ணிருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மேபி யூசர் நேம்னு கொடுத்துக்கோங்களேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஜஸ்ட் யூசர் பிரின்சிபல் நேம்னு டைப் பண்ணுங்க. கீழே ஒன்று இருக்கு பாருங்க, யூசர் பிரின்சிபல். ஓகே, என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு கார்டில் டிஸ்பிளே பண்ணுங்க.
டிஸ்பிளேல ஏதோ உங்களோட பர்சனல் மெஷின் வச்சுக்கிட்டு யூசர் பிரின்சிபல் நேம் டிஸ்பிளேல இல்ல யூசர் அதான் ஒரு நிமிஷம் யூசர் ஃபீல்ட் தெரியல எங்க இருக்குன்னு தெரியலையா ஓகே 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 இது வந்து இதுல போடணும் எந்த இதுல கார்டு கேட்டேன் சொல்லுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பெருசா சோ உங்களோட சிஸ்டம் நேம் காட்டிடுச்சா சோ இதே சிஸ்டம் நேம் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை மீன்ஸ் இந்த நீங்க டெவலப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்க பவர் பி சர்வீஸ் அந்த சைட் இருக்குல்ல வெப்சைட்க்கு இதை நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நேம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெயில் ஐடியா கன்வெர்ட் ஆயிடும் ஸோ மெயில் ஐடிங்கிறது நீங்க லாகின் பண்ணிருப்பீங்கல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிஷ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் வச்சு தான் நீங்க பவர் பிக்குள்ள லாகின் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ஹோஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் ஆகும்ல ஸோ இதே டாக்ஸ்ங்கிறது எப்பவுமே டைனமிக்கா ஒர்க் ஆகிறது தானே இப்போ இது வந்து உங்களோட லோக்கல் மிஷின்ல இருக்கிறதுனால இந்த லோக்கல் மிஷின்ல யார் லாகின் பண்ணிருக்கான்னு சொல்லி காட்டும் இப்போ லேப்டாப் யூகேங்கிறது உங்களோட சிஸ்டம் நேம் செய்யுதுங்கிறது உங்களோட நேம் உங்களோட பேர்ல தான் உங்களோட லேப்டாப் இருக்கு அதனால இது டிஸ்பிளே பண்ணிருச்சு இதே இது நீங்க இந்த பவர் பி சர்வீஸ்ல போயிட்டு powerbi.comல போயிட்டு இந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நேமுக்கு பதிலா உங்களோட மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும் ஸோ சப்போஸ் அப்படி இருக்குது உங்களுக்கு மெயில் ஐடி ஃபீல்ட்ல இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடியும் உங்களோட டேட்டால இருக்க மெயில் ஐடியும் உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிளா நான் எப்படி மட்டும் சொல்றேன் நம்ம ரியல் டைம்ல அப்புறம் டேட்டா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அந்த மாடலிங் போய்க்கோங்க மாடலிங் போயிட்டு அந்த மேனேஜ் ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அங்கே போய்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கிரியேட்ல இன்கேஸ் நமக்கு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா கிரியேட் கொடுத்துக்கோங்க இப்போ டம்மியா தான் கிரியேட் பண்ண போறோம் ஏதாவது ஒரு நேம் டம்மியா கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கா எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற டேபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நமக்கு எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி ஐடி மெயில் ஐடி இல்ல ஸோ ஜென்ரலா இப்போ எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று கொடுத்துக்கோம் பட் ஆக்சுவலா இது எம்ப்ளாயி மெயில் ஐடியா இருக்கணும் ஈக்குவல் டு பக்கத்துல யூசர் பிரின்சிபல் நேம் அந்த இப்போ ஃபார்முலா ஒன்று டைப் பண்ணீங்கல்ல அது அப்படியே இந்த ஃபார்முலா இங்கே டைப் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் இப்போ கொடுத்து நீங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வந்து அந்த யூசர் இப்போ நான் லாகின் பண்றேன் அப்படின்னா என்னோட டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஃபில்டர் ஆயிடும் இப்போ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இங்கே ஃபில்டர் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி தான் டைனமிக்கா அந்த செக்யூரிட்டி ஒர்க் ஆகும் பவர் பி ஸோ இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியாது நம்மகிட்ட மெயில் ஐடி கிடையாது ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் இல்லை இப்போதைக்கு கரெக்ட் தானே ஸோ அதனால இங்க ஒர்க் ஆகும் நம்ம லைக் மேபி போக போக அதை செக் பண்ணி பார்க்கலாம் விசிபிலிட்டி இருந்துச்சுன்னா பவர் பி சர்வீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதான் இதுதான் வந்து பவர் பியோட செக்யூரிட்டி சைட்ல எப்படி டேட்டா மேனேஜ் பண்றாங்கிறது ஸோ இந்த ஏரியால ஏதாவது கொரிஸ் இருக்கா லைக் எப்படி செக்யூரிட்டி மேனேஜ் ஆகுது இல்ல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கொரிஸ் இருக்கா பிஃபோர் வி கட்டிங் இன்டு தி நியூ டாபிக் சார் இப்போ நீங்க சொன்னது வந்து ரோல் லெவல் செக்யூரிட்டி தானே கடைசியா சொன்னது ஆமா ஆமா அது வந்து வெறும் மெயில் ஐடி வச்சு மட்டும் தான் பண்ண முடியுமா ரோல் லெவல் செக்யூரிட்டி வேணும்னா உங்களுக்கு மெயில் ஐடி கண்டிப்பா வேணும் ரோல் லெவல் செக்யூரிட்டி மீன்ஸ் ரோல் லெவல் செக்யூரிட்டி டைனமிக்கா வேணும்னா உங்களுக்கு மெயில் ஐடி வேணும் இப்போ ஒரு யூசரோட டேட்டா மட்டும் வேணும்னா மெயில் ஐடி வேணும் மற்றபடி ரோல் லெவல் செக்யூரிட்டிக்கு வந்து நமக்கு மெயில் ஐடி இது தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணோம்ல ஹச்ஆர்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணோம் ஃபினான்ஸ்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணோம் ஐடின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணோம் அதுக்கு மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணல ஸோ அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு மெயில் ஐடி தேவைப்படாது ஒன்லி உங்களுக்கு டேட்டாவை லாகின் பண்ண யூசரை வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மெயில் ஐடி தேவைப்படும் மற்றபடி எதுக்குமே உங்களுக்கு தேவையில்லை நீங்க எந்த ஃபீல்டு வேணா யூஸ் பண்ணலாம் மெயில் ஐடி இப்போ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணோம் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்ல டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கண்ட்ரி யூஸ் பண்ணலாம் வேற ஜெண்டர் யூஸ் பண்ணலாம் ஸோ என்னென்ன ஃபீல்ட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுமோ எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா ஜி நீங்க என்ன சொல்ல வரீங்க இங்க வந்து ஒரு ரோல் கிரியேட் பண்றேன் அப்புறம் எம்ப்ளாயி டீடைல் இந்த டேபிள்ல போயிட்டு மெயில் ஐடி நான் கான்ஃபிகர் பண்றேன் கரெக்டா ஆமா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த மெயில் ஐடி இருக்கிறவங்க இந்த இப்ப சிம்பிளா என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல ஹச்ஆர்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல ஆமா சோ ஹச்ஆர்ங்கிற ரோல் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம powerbi.comல போயிட்டு
அந்த ஹச்ஆர்ங்கிற ரோலுக்கு கீழே எந்தெந்த யூசர்லாம் வேணுங்கிறத நம்ம மேனுவலா ஆட் பண்ணுவோம். ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில இருந்து ஒரு 50 எம்ப்ளாயிஸ் வந்து ஹச்ஆர்ல இருக்காங்கன்னா அந்த 50 எம்ப்ளாயி இல்லைன்னா ஒரு டிஎல் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பேரை வந்து இந்த ஹச்ஆர் ரோல் கீழே ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த 50 பேரால மட்டும்தான் அந்த ஹச்ஆர் டேட்டாவை வந்து பார்க்க முடியும். பட் இதே இது நீங்க மெயில் ஐடியில பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேனுவலா போய் எதையும் கான்ஃபிகர் பண்ணவே தேவையில்லை. ஸோ பவர் பை என்ன செய்யும்னா இப்ப யார் லாகின் பண்ணிருக்கான்னு பார்க்கும். ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணும்போது ஓகே சரி இந்த பர்టిక్యులர் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணும்போது இப்போ நீங்க இப்போ நீங்க உனக்கு நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், இதான் அந்த ரிப்போர்ட்டோட லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகும்னா அந்த லிங்கை நீங்க கனெக்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் லாகின் பண்ணிருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இப்போ இமெயில் ஐடி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடியில இருந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும். கனெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா ஃபில்டர் பண்ணும். சரி क्वेश्चन இப்போ இந்த இதெல்லாம் இந்த எல்லா ரோல்ஸும் இந்த ரிப்போர்ட் மேல இருக்கிற பெர்மிஷன் தான் கரெக்ட்டா? ஆமா கரெக்ட். சரி ஓகே. இப்போ இந்த ரிப்போர்ட்ல நான் என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்றேனோ அந்த டேபிள்ஸ் தான் எனக்கு இங்க விசிபிலிட்டி இருக்கும் கரெக்ட்டா? இப்போ நான் ஒரு ரோல் கிரியேட் பண்றேன், எனக்கு எந்த டேபிள்ல வந்து இமெயில் ஐடி வரப்போகுது சொல்லுங்க. எந்த எந்த ஒரு இந்த டேட்டாலயே வந்து இமெயில் ஐடி வராது. நம்ம அதுக்கு தான இல்ல அதான் யூசரோட இமெயில் ஐடி வராது. அதுக்காக தான் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற டேபிள்ல வந்து நம்ம மெயில் ஐடி வச்சிருக்கோம். இல்ல ஒரு நிமிஷம் மறுபடியும் இப்போ வந்து நீங்க சொல்ற இந்த யூசர் ஐடி என்பது இந்த யூசரோட இமெயில் ஐடி என்பது பிசினஸ் யூசர் கரெக்ட்டா? ஒரு இட்ஸ் நாட் a கஸ்டமர்ஸ். கரெக்ட். இட்ஸ் நாட் a கஸ்டமர்ஸ். நான் இங்க ரிப்போர்ட்ல பில்ட் பண்றது எல்லாம் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் தான். நான் வந்து ஒரு இல்ல ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கஸ்டமர் வந்து இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ண போறது கிடையாது கரெக்ட்டா? உங்களோட ரிப்போர்ட்டை வந்து பிசினஸ் யூசர் தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ நம்ம என்ன கொடுக்க போறோம்னா பிசினஸ் யூசரோட ஆத்தென்டிகேஷன் லெவல் தான் இங்க கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க ஒரு 10 மேனேஜர் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மேனேஜருக்குமே ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் இருக்கும். அவங்க இந்த மாதிரி டேட்டாவை தான் பார்க்கணும், இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் டேட்டாவை தான் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு தனியா அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குமா? சோ அந்த டேட்டாவை தான் நம்ம இங்க லிங்க் பண்ணி விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல மேனேஜரோட பேர் இருக்கு. சோ இப்போ நீங்க என்ன கோல் ஆக்சுவலா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிப்போர்ட் தான் டெவலப் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை எத்தனை மேனேஜர் ஓபன் பண்ணாலும் அந்த மேனேஜரோட டேட்டா மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வரும். சரியா? இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்ல 2 மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 2 மேனேஜர் இருக்காங்க. சோ அப்ப நீங்க போயிட்டு அந்த ரோலை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 மேனேஜராலையுமே ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா டேட்டாவையும் பார்க்க முடியும் கரெக்டா? ஆமா. எனக்கு அப்படி பார்க்க கூடாது. எனக்கு இந்த மேனேஜருக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை தான் பார்க்கணும், இன்னொரு மேனேஜர் அவர் டேட்டா என்ன வேணுமோ அதை தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த மேனேஜரோட மெயில் ஐடியும் நீங்க ஃபீட் பண்ணணும். டேட்டாக்கு ஃபீட் பண்ணிட்டு சிஸ்டம் யார் அந்த பர்டிகுலர் மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆயிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவிலே பாருங்களேன், எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஒரு டேபிள் நம்ம வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் வச்சிருக்கோம். சோ இப்போ ரேண்டமா இப்ப நான் வந்து ஜிம்மின்னு ஒரு நேம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வர்றாரு அப்படின்னா உங்களால ரிஸ்க்னு சொல்ல முடியும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேப் ஆகி எந்த டேட்டா ஃபில்டர் ஆன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுதா? இப்போ எப்படி எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்றோமோ அந்த டேபிள்ல எத்தனை ஃபீல்டு இருந்தாலும் அந்த டேட்டா ஃபில்டர் ஆகும். இப்போ எம்ப்ளாயி ஐடிங்கிறது காமன். இப்போ உங்களுக்கு ஒரு 1005 ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்குன்னா உங்களுக்கு சிங்கிள் எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கும், சிம்பிள் எம்ப்ளாயி இமெயில் ஐடி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா நீங்க சிஸ்டம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா யார் லாகின் பண்ணிருக்கான்னு பார்க்கும். லாகின் பண்ண உடனே அந்த இமெயில் ஐடியை வந்து ஃபில்டர் பண்ணிடும், கம்ப்ளீட் டேட்டால ஃபில்டர் பண்ணிடும். ஸோ ஒரே ரிப்போர்ட்டை தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. பட் அந்த ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்குதுன்னா இமெயில் ஐடி காலம் நடக்குது. நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மேனேஜர் வந்து அவரோட டிபெண்டன்ட் டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும், இன்னொரு மேனேஜர் அவரோட டிபெண்டன்ட் டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம ரியல் டைம்ல பார்க்கலாம், ரியல் டைமா நம்ம டிப்ளாய் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஏன்னா எனக்கு ரியல் டைம் ஓட இது வச்சு தான் நான் கேக்குறேன் क्वेश्चन. ஏன்னா ரியல் டைம்ல நான் சாம்பிளாவே உங்களுக்கு சொல்றேன். ரியல் டைம்ல நான் என்ன பிசினஸ் யூசர்ஸ் ஓட டீடைல்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஒரு அதாவது எந்த டேட்டால வரும்னா யார் இந்த பர்టిక్యులர் சேல்ஸ் கிரியேட் பண்ணது இல்ல சேல்ஸ் பண்ணது இல்ல அது ஒரு 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 கோட் இருக்கும், அது இருக்கும். ஓகே பட் இல்ல நான் உங்களுக்கு ரியல் டைம்ல இன்னொரு சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு பட் எல்லா பிசினஸ் யூசரோட டீடைல்ஸ் வந்து கஸ்டமர் டேட்டாவோட மிக்ஸ் ஆயிருக்குது. இல்ல நம்ம கஸ்டமர் டேட்டாக்கே போக வேண்டாம். இப்போ ஆக்சுவலா கஸ்டமர் டேட்டால மிக்ஸ் ஆயிருக்காது அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது.
பட் இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு ரீஜன் இருக்காரு, ஒரு ரீஜன் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீஜன் மேனேஜர் வந்து அந்த ரீஜன் டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னா டேட்டா லிங்க் ஆயிருக்குமா? அந்த ரீஜியனோட அந்த டேட்டா அந்த அந்த ரீஜியனோட அந்த கஸ்டமர் எல்லாமே அந்த ரீஜன் மேனேஜர் கீழே தான் மேப் ஆயிருக்கும். அது சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா மேப்பிங்ல தான் இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரீஜன் மேனேஜர் யாரு, அந்த ரீஜன் மேனேஜர்ல மெயில் ஐடி என்ன, சோ அந்த மெயில் ஐடி நம்ம டேட்டாக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை இங்க நம்ம அப்டேட் பண்ணிடலாம். சிஸ்டம்ல வந்து ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நம்ம என்ன சொல்றோம் சிஸ்டம்க்கு அப்படின்னா இந்த மெயில் ஐடி ஈக்குவல் டு யூசர் பிரின்சிபல் நேம். இப்ப கனெக்ட் பண்றவரோட அந்த ஐடி வந்து இந்த உங்களோட டேபிள்ல இருக்கிற இமெயில் காலமா மேட்ச் பண்ணுதான்னு பாருங்க நமக்கு சிஸ்டம்ல சொல்றோம். சோ இப்ப 100 மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணும்னா யார் லாகின் பண்ணிருக்கான்னு பார்க்கும். ஒரு மேனேஜர் லாகின் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த மேனேஜருக்கு 10 ரோ அந்த டேபிள்ல இருக்குன்னா அந்த 10 ரோ மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இதை விட இன்னொரு சிம்பிளா சொல்லணும் எப்படின்னா இப்போ நீங்க டிக்கெட்டிங் சிஸ்டம்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ எல்லா கம்பெனிலுமே வந்து டிக்கெட் இருக்கும். டிக்கெட்டுங்கிறது என்ன, உங்களுக்கு அசைன் பண்ண டாஸ்க். இப்போ டே பை டே வந்து உங்களுக்கு டிக்கெட் அசைன் ஆகுது. இப்போ உங்க கம்பெனில ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் ஐடில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பேருக்குமே டிக்கெட் அசைன் ஆகும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்கலாம், நேற்று வந்திருக்கலாம், அந்த டிக்கெட் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஒரு டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு, மீன்ஸ் நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கு டிக்கெட்டுக்கு. இப்போ நீங்க ஒரு டிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்றீங்க. அந்த டேஷ்போர்டை உங்க கம்பெனில இருக்க அந்த 20 ஐடி ஃபெல்லோஸ்மே பார்க்க போறீங்க. எதுக்குன்னா உங்களோட சின்ன ட்ராக்காக. இப்போ சிம்பிள் ஜீராலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல இப்போ நீங்களே வெப்சைட்டே பாருங்களேன், உங்களுக்கு தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த போர்ட்டல் லாகின் பண்ண உடனே எல்லாருமே ஒரே போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த போர்ட்டல் லாகின் பண்ண உடனே உங்களோட பெண்டிங் டிக்கெட் மட்டும் காட்டுமா சிஸ்டம்ல? சோ உங்களுக்கு எத்தனை பெண்டிங் டிக்கெட் இருக்கு, நீங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுதுல. சோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். சோ அந்த ஃபில்டர் எப்படி நடக்குது, யார் லாகின் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து நடக்குது. சோ சிஸ்டம்க்கு வந்து ஒரே கீ தான். யார் லாகின் பண்ணிருக்கா, சிஸ்டம்க்கு என்ன தெரியும்னா யூசர் நேம் மட்டும் தான் தெரியும். அதை ரீட் பண்றதுக்கு அதை மட்டும் தான் முடியும். நம்ம என்ன பண்றோம், அது என்ன ரீட் பண்ணுதோ அதை வந்து நம்ம டேட்டாவோட ஃபில்டர்ல அப்பன் பண்ணி விட்டுறோம். நம்ம ரியல் டைம்ல நம்ம பார்க்கலாம். மெயில் ஐடி வந்து தனித்தனியா ஃபீட் பண்ணணுமா இல்ல தனித்தனியா இல்ல, லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்டிகுலரா இப்போ ஒரு பர்சனுக்கு இதான் இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ மேனேஜர் இருக்காரு அப்படின்னா ஒரு காலமா ஆட் பண்ணிடணும் மெயில் ஐடி. இல்ல மெயில் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. நமக்கு வந்து இப்போ ஐடில 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கும் தனித்தனியா மெயில் ஐடி ஃபீட் தனித்தனி பண்ணி நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு யூசர் பிரின்சிபல் நேம் கொடுத்துருக்கோமா. சோ அதுக்கு பதிலா உங்களுக்கு இமெயில்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா இமெயில் ஈக்குவல் டு யூசர் பிரின்சிபல் நேம்னு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே. அப்ப சிஸ்டம் என்ன வந்து பண்ணும்னா ஜெனரலா யூசர் பிரின்சிபல் நேம்ங்கிறது டைனமிக்கா ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலால இப்போ நீங்க பவர் பிஐல ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரிப்போர்ட்டை, நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து லாகின் பண்ணோட நேம் என்னன்னு பார்க்கும். அதான் யூசர் பிரின்சிபல் நேம். இப்போ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட நேமை கொண்டு போய் அந்த இமெயில் காலம்ல வந்து செக் பண்ணும், உங்களோட இது எத்தனாவது ரோல் இருக்கு உங்க டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதே இன்னும் உங்க ஃப்ரெண்ட் லாகின் பண்றாரு அந்த பவர் பிஐல அப்படின்னா அவருக்கு வந்து வேற யூசர் பிரின்சிபல் நேம் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும் சிஸ்டம்ல. கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இப்போ 10 பேர் இருக்கோம்னா இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. மித்தவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியணும். இந்த ஃப்ரெஷருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அவரோடது மட்டும் தெரியணும். அந்த மாதிரினா நீங்க கண்டிஷன் அப்ளை பண்ணணும். இப்போ இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம்ல, கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, இமெயில் ஐடி ஈக்குவல் டு யூசர் பிரின்சிபல் நேம் கொடுத்துருக்கோம்ல, நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்களோட டேபிள்ல வந்து ஸ்டேட்டஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்க, ஆர் மீன்ஸ் ஃபிளாக் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் எல்லாமே தெரியணும், யாருக்கு வந்து அவரோட டேட்டா மட்டும் தெரியணும். இங்க ஒரு அன்கண்டிஷன் போட்டீங்கன்னா போதும். யூசர் பிரின்சிபல் நேம் போட்டிருக்கீங்கல்ல, அண்ட் இல்ல அட்ரைட் சிம்பிள், இந்த அரித்மெட்டிக் சிம்பிள் இருக்குல்ல, அண்ட். ஓகே. அந்த இந்த சிம்பிள் இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளை போட்டு அப்ளை பண்ணி நீங்க கண்டிஷன் எழுதலாம். எனக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனா இந்த காட்டு. இதோட சிம்பிளா நான் சொல்றேன். லைக் எம்ப்ளாயி கண்ட்ரின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அஜி கண்ட்ரிங்கிற டேபிள் ஓபன் பண்ணுங்களேன். கண்ட்ரியில அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு நேம் ஓபன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி நேம் ஆட் ஃபில்டரா நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கண்ட்ரி இந்தியாவும் வேணும் இல்லைன்னா மலேசியா வேணும் அப்படின்னா இங்க இந்தியா கொடுத்துட்டு ஆர் பைப்லைன் இருக்கும்ல, பைப் கொடுத்துட்டு மலேசியான்னு கொடுத்தீங்கன்னா எய்தர் ஆர் ஒர்க் ஆகும். அண்ட் டபுள் அண்ட் கொடுக்கணும். டபுள் அண்ட் ஓகே. இதுவா? இல்ல இது வந்து 6. நீங்க அந்த அன் சிம்பிள் கொடுத்துருக்கீங்கல்ல, 2 கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். எனக்கு ஆக்சுவலா கரெக்டா ஆகும் இல்ல வேற கண்ட்ரி கொடுங்க, செக் பண்ணுங்க. ஆக்சுவலா எப்பவுமே நிறைய இடத்துல வந்து சிங்கிள் கொடுக்க மாட்டாங்க, சிங்கிள் அன்சிங்கிள் கொடுக்காம டபுள் கொடுப்பாங்க. ஒரு அன் கொடுத்துட்டு பக்கத்துல இன்னொரு அன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, ஒர்க் ஆக பாருங்க. எங்க செக் பண்றது? வியூவர்ஸ் வியூவர்ஸ். ஓகே, எரர் இருக்கு, அன் கிடையாது. நான் பிங்க் பண்றேன். ஃபார்முலா போங்க, மேனேஜ் ரோல்ஸ் போங்க. எம்ப்ளாய் அந்த அதான் ரிமூவ் பண்ணுங்க, கீழே உள்ளதை ரிமூவ் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் எம்ப்ளாய் ஐடியில் அப்ளை இருக்கு பாருங்க, அதை மீன்ஸ் கண்ட்ரோல் அதை டெலிட் பண்ணிருங்க. கிளியர் டேபிள் ஃபில்டர். இப்போ அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு செக் பண்ணுங்க, இல்லைன்னா டபுள் அன் கொடுத்து பாருங்க. ஓகே, கரெக்டான ஃபார்முலா கிடையாது. மேனேஜ் ரோல் போங்க, டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. இல்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஓகே சாரி, யூசர் நேம் அண்ட் அந்த அன் சிம்பிள் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த சிம்பிள் போட்டிருக்கீங்கல்ல, அது பக்கத்துல இன்னொரு அதே இதை காப்பி பண்ணி இன்னொரு போடுங்க, ஸ்பேஸ்லாம் கொடுக்காம. இப்படியா? ஆமா. இல்ல, ஃபார்முலா தப்பு. ஒரே ஒரு செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். இங்க ஃபார்முலா மேட்டர் அவ்வளவுதான். முதல்ல இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். சரி, எனர்ஜி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, இது எஸ்கியூஎல்க்கு அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்பப்போ. எஸ்கியூஎல் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம், இங்க ஒன்று யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல ஏஎன்டின்னு டைப் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல பைப்லைன் போடுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்பப்போ. பைப்லைன் கொடுங்க, அந்த லைன் கொடுத்தீங்கல்ல, இப்போ கொடுங்க, இந்தியா கொடுங்க. எனக்கு டெக்ஸ்டா சிம்பிளா தான் மறந்துருச்சு, அதான் செக் பண்ணிட்டு. ஓகே, ஒரே நிமிஷம், நான் எடுத்துட்டேன், ஃபார்முலா எடுத்துட்டேன். டபுள் பைப் கொடுத்தீங்களா, சிங்கிள் பைப் கொடுத்தீங்களா? டபுள் பைப் தான் கொடுத்துருக்கு. எம்டியா வருதா, எரர் வந்துச்சா? இல்ல எம்டியா வந்துச்சு, எரர் அடிச்சு சார். நான் பிங் பண்ணிருக்கேன் பாருங்க, அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. அதான் வருது. டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் கடைசியா. நேம்க்கு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, முன்னாடி கொடுக்காம இருந்துச்சு. சிங்கிள் கோட்ஸ் இருந்துச்சா டபுள் கோட்ஸ் இருந்துச்சா முன்னாடி? இல்ல இது ஓகே, பழைய டேட்டா பாருங்க. டபுள் கோட்ஸ் தான் இருந்துச்சு. தேவையான நான் காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே, இருங்க, நான் குயிக்கா என்னோட சிஸ்டம்ல பாத்துக்கிறேன். ஃபில்டர் ஆகுது ஆகுதா? ஓகே, இது ஆகும். ஒரே நிமிஷம் நான் செக் பண்றேன், நான் பாக்குறேன், என்னோட மெஷின்ல பாக்குறேன். ஓகே, கன்வர்ஷன் எரர் ஆக்சுவலா cannot convert value HR ன்னு சொல்லி அந்த எரர் மெசேஜ் இருக்குல்ல, எரர் மெசேஜ் வந்துச்சுல உங்களுக்கு, அந்த எரர் மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே மென்ஷன்
ஒரே ஒரு செகண்ட் நான் பார்க்குறேன். ஓகே, ஐ கெஸ் செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இதை மட்டும் உங்களுக்கு பார்த்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அப்டேட் பண்றேன். நம்ம அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த செஷனுக்காக. ஓகே ஸோ இது மட்டும் என்கிட்ட இருக்கட்டும். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ.